வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சந்திக்கும் ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே என்ற பயம்தான். அந்த பயம் நம்முடைய கனவுகளையும் லட்சியங்களையும் ஏன் நிம்மதியும் கூட திருடி விடுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் இந்த உலகமே உங்களுக்கு அமைதியாகிவிடும். அதுதான் மக்களை புறக்கணிக்கும் கலை. அது அவமரியாதை அல்ல, அது உங்களுடைய நிம்மதியை பாதுகாத்து கொள்ளும் ஒரு திறமை. இந்த வீடியோவில் மக்களை புறக்கணிப்பதால் கிடைக்கும் முக்கியமான 5 நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு அழகான கிராமத்து கதையை உதாரணமாக சொல்ல போகிறோம். வாங்க நேரடியாக ஸ்கிரிப்டுக்கு போகலாம். 1. மன அமைதி. நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்திவிட்டால் உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி பிறக்கும். மற்றவர்களின் எதிர்மறை பேச்சுகளும் விமர்சனங்களும் உங்கள் காதுகளில் ஒரு மெல்லிய சத்தம் போல கடந்து போகும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். ஒரு கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் அருகில் ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் சிலைகளை மிக நேர்த்தியாக செதுக்குவார். அவர் ஒரு கல்லை பொறுக்கி எடுத்து அதை ஒரு அழகான சிலையாக மாற்றிக்கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற ஒருவர், இந்த கல் என்னத்துக்குமே உதவாது, இதுவெல்லாம் வீண் வேலை என்று கிண்டலாக சொன்னார். சிற்பி புன்னகைத்தார், ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. மற்றொரு நாள் இன்னும் சிலர், இந்த சிலையை என்ன பண்ண போறீங்க, இதைவிட நல்ல கல்லை கண்டுபிடிச்சிருக்கலாமே என்று கேலி செய்தனர். ஆனால் சிற்பி அவர் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினார். தினமும் அவர் பேச்சுகளை காது கொடுத்து கேட்காமல் தன்னுடைய கலையில் மட்டுமே கவனம் செலுத்தினார். இறுதியில் ஒரு அற்புதமான உயிரோட்டமான சிலையை உருவாக்கி முடித்தார். அந்த சிலை அக்கிராமத்தின் கோவிலில் வைக்கப்பட்டது. அன்று அவரை விமர்சித்தவர்களே அவர் செய்த சிலையை வணங்க வந்தனர். அவர் அடைந்த அமைதியும் நிம்மதியும் அவரது கடின உழைப்பின் மூலமே வந்தது. 2. கவனம் அதிகரித்தல். மற்றவர்களின் விமர்சனங்கள் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும். ஆனால் அதை புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய கவனம் நம்முடைய இலக்கில் மட்டுமே இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு குதிரை ஓட்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அந்த கிராமத்தில் அதை யாரும் மதிப்பதில்லை. சும்மா நேரத்தை வீணாக்காது, போய் ஏதாவது விவசாயம் செய் என்று பலர் அவனை கேலி செய்தனர். ஆனால் அந்த இளைஞன் இந்த பேச்சுக்களை புறக்கணித்துவிட்டு தினமும் அதிகாலையில் எழுந்து குதிரை ஓட்டம் பயிற்சி எடுத்தான். பலமுறை கீழே விழுந்தான், ஆனால் அவன் ஆசையை விட்டுவிடவில்லை. ஒரு முறை ஒரு பெரிய குதிரை பந்தயம் அருகில் உள்ள நகரத்தில் நடைபெற்றது. அந்த இளைஞன் அதில் கலந்து கொண்டான். ஊரார் அவனை பற்றி பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவன் கடுமையாக பயிற்சி செய்து அந்த போட்டியில் வெற்றி பெற்றான். அவனுடைய கவனம் அவன் இலக்கில் மட்டுமே இருந்ததால் அவன் வெற்றி பெற முடிந்தது. 3. தன்னம்பிக்கை. மற்றவர்களின் எதிர்மறை பேச்சுக்களை காது கொடுத்து கேட்டால் அது நம்முடைய தன்னம்பிக்கையை நொறுக்கிவிடும். அதை புறக்கணித்தால் உங்கள் சொந்த பலத்தை நீங்கள் நம்புவீர்கள். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு மண்பானைகள் செய்வதில் ஆர்வம். ஆனால் அவளது உறவினர்கள் மண்பானை செய்வது எல்லாம் ஆண்களின் வேலை, நீ வீட்டிலேயே இரு என்று சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த பேச்சுக்களை புறக்கணித்தால் தன் தாத்தாவிடமிருந்து மண்பானை செய்ய கற்றுக்கொண்டாள். அவள் செய்த பானைகள் அழகாகவும் உறுதியாகவும் இருந்தன. முதலில் அவளை கேலி செய்தவர்கள் பின்னர் அவளிடமே பானைகளை வாங்க வந்தனர். அவளுடைய தன்னம்பிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்து இறுதியில் அவள் கிராமத்தின் தலைசிறந்த மண்பானை செய்யும் பெண்ணாக மாறினாள். 4. நேரமும் ஆற்றலும் சேமிக்கப்படுதல். மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் அதை மறுத்து வாதிடுவதற்கோ அல்லது வருத்தப்படுவதற்கோ நாம் நிறைய நேரத்தையும் மன ஆற்றலையும் வீணடிக்கிறோம். புறக்கணிப்பது அந்த நேரத்தையும் ஆற்றலையும் சேமிக்கும். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் எப்பொழுதும் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு கோபப்பட்டு அவர்கள் எதிர்த்து வாதிட்டு கொண்டிருந்தனர். மற்றொருவர் அமைதியாக தனது வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினர். முதல் நண்பர் மற்றவர்களுடன் வாதிட்டு கொண்டிருந்த நேரத்தில் 2வது நண்பர் தனது தோட்டத்தில் காய்கறிகளை நட்டார்.
செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். இறுதியில் முதல் நண்பர் எதுவும் சாதிக்க முடியாமல் தவித்தார். ஆனால் இரண்டாவது நண்பரின் தோட்டத்தில் அழகான ஆரோக்கியமான காய்கறிகள் வளர்ந்திருந்தன. அவர் தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் பயனுள்ள வழியில் பயன்படுத்தியதால் இந்த நன்மை அடைந்தார். ஐந்தாவது, தனிப்பட்ட வளர்ச்சி. மற்றவர்களின் விமர்சனங்களை புறக்கணிக்கும் போது நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்களின் உண்மையான பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் கண்டறிவீர்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவும். ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் தினமும் ஒரு பெரிய காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி வருவார். ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த பெரியவர் ஒருவர், உன்னால் இதைவிட வேகமாக விறகு வெட்ட முடியாது, நீ அவ்வளவு பலசாலி இல்லை என்று சொன்னார். விறகு வெட்டி புன்னகைத்துவிட்டு அமைதியாக தனது வேலையை செய்தார். அந்த பெரியவர் போன பிறகு விறகு வெட்டி தனது கோடாரியை நன்றாக தீட்டினார். அதன் பின் மிக எளிதாக விறகுகளை வெட்ட முடிந்தது. மற்றவர்கள் சொன்னதை அவர் காதில் வாங்கவில்லை. மாறாக தன்னுடைய கோடாரியை தீட்டிக் கொள்வது தான் தன்னுடைய வளர்ச்சிக்கான வழி என்பதை அவர் உணர்ந்தார். பார்த்தீர்களா நண்பர்களே, மக்களை புறக்கணிப்பது என்பது வெறுமென ஒரு செயல் அல்ல, அது உங்களை பாதுகாத்து கொள்ளும் ஒரு கவசம். இந்த 5 நன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி அமைதியையும் வெற்றியையும் அடையுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மக்களை புறக்கணிப்பது என்பது வெறுமென ஒரு செயல் அல்ல, அது உங்களை பாதுகாத்து கொள்ளும் ஒரு கவசம் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்திருப்போம். மக்களின் விமர்சனங்களையும் பேச்சுக்களையும் புறக்கணிக்கும் போது நாம் இழப்பது நம்மை பற்றி தவறான பேசுபவர்களை மட்டுமே. ஆனால் நாம் பெறுவது நம்முடைய நிம்மதி, தன்னம்பிக்கை, நேரம், ஆற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி என பல அரிய பொக்கிஷங்களை. இந்த 5 நன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி அமைதியையும் வெற்றியையும் அடையுங்கள். மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவலைப்படாமல் நீங்கள் யார், உங்கள் இலக்கு என்ன என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒருவருக்கு அல்லது ஒரு சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மற்றவர்களை புறக்கணிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் குறைவானவர்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் சிலரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற கவன சிதறல்களை குறைப்பீர்கள். இது உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் நேரத்தை பயனுள்ள காரியங்களில் செலவழிக்கவும் உதவும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சிலரை புறக்கணிப்பதன் மூலம் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன அமைதியுடன் வாழலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்திற்குள் உங்களை சுருக்கிக் கொள்வது உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் முதலீடு செய்ய உதவுகிறது. உங்கள் இலக்குகளை நோக்கி செல்லலாம். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதால் உங்கள் இலக்குகளை அடைவதில் தோல்வி அடையலாம். உங்களுக்கு தேவையற்ற தொடர்புகளை குறைப்பது உங்கள் இலக்குகளை அடைய கவனம் செலுத்த உதவும். முடிவில் யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கடினமானது. இந்த முடிவு உங்களையும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். உங்களுடைய இலக்குகள் கவனம் செலுத்துவதும் தேவையற்ற கவன சிதறல்களை குறைப்பதும் முக்கியம். உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை நீங்களே தேர்வு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.